12th மேக்ஸு எக்ஸசைஸ் 1.1ல் நமக்கு ஃபஸ்ட்டு சம்மு. இந்த ஃபஸ்ட்டு சம்மில் மொத்தம் 3 சம்மு இருக்கும். ரொம்ப ஈஸியான சம்மு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு பிரகாரம் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 4, 6, 2ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு நம்ம எழுதிக்கிறோம், இதை டினோட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டு தேவையில்லைப்பா, ஏன்னா இது ரெண்டு நமக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி போட்டிருக்காங்க. இப்போ ஏவோட வேல்யூ -3, 4, 6, 2 சரிங்களா. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ இது வந்து 2x2 அப்படிங்கிறதுனால அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு டயகோனல் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் மாற்றி போட்டணும். வருதா? 2 -3 வருதா? அதே மாதிரி இந்த ரெண்டு டயகோனலையும் மாற்றக்கூடாது, நல்லா கவனிச்சுங்க. இந்த ரெண்டுக்கும் மைனஸை போட்டணும், அவ்வளோதான். இருக்கா? அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் பாருங்கள். இதில் வந்து இது 3x3 அப்படிங்கிறதுனால இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இணைக்காரணி, அதாவது அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கோஃபேக்டர்ஸ் மைனர்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 2 எடுத்துக்கிட்டால் இந்த காலத்தையும் விட்டுறணும், இந்த ரோவையும் விட்டுறணும். மிச்சம் என்ன இருக்குது? 4, 1, 7, 2 இருக்கா? 4, 1, 7, 2. அப்போ எழுதும்போது ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸில் இருக்கும், இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு அப்படி போய்கிட்டே இருக்கும், மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம எந்த இடத்தை எடுத்துக்கிறோமோ அந்த காலம் அண்டு ரோ ரெண்டையும் விட்டுறணும். இப்போ நம்ம 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சுங்க. 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலத்தை விட்டுறோம், இந்த ரோவையும் விட்டுறோம், மிச்சம் 3, 1, 3, 2 இருக்கா? ஸோ அந்த பிரகாரம் நம்ம போடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 4 2s are 8, 8, 7 1s are 7, -7. அதே மாதிரி 3 2s are 6, -3. இப்போ இது எல்லாமே மைனஸ்ன்னு வரும். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இதை டிரான்ஸ்போஸ் அப்படின்னு அர்த்தம். இதை மாற்றி போடணும். பாருங்களேன், கீழே மாற்றி போட்டிருப்பாங்க. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணாதான் இந்த அட்ஜாயிண்ட் ஏ கம்ப்ளீட் ஆகும். இங்கே பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அப்போ 8 - 7 வந்து 1, 6 - 3 -3 இப்படி மாறுதா. 21 - 12 வந்து 9, 6 - 7 -1 வரும், இது -1 வரும்ப்பா, இங்கே -1ன்னு வரும். அப்போ -1 × 1 +1. அடுத்து இந்த இதை நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா. அப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்போஸ்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த காலத்தை அப்படியே ரோவாக மாற்றி எழுதுகிறோம். இப்படி இருக்கிறத நாம் எப்படி எழுத போகிறோம்? இப்படி எழுத போகிறோம். அதாவது இது காலம், இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இது காலம், இது ரோ, அப்படியே மாற்றி எழுதணும். எழுதலாம் பாருங்களேன். அப்போ இதுதான் அதோட அட்ஜாயிண்ட் ஏ. தெரியுதா? அட்ஜாயிண்ட் ஏ தெரியுதா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம்மு தான், குழப்பிக்கணும்னு அவசியமே இல்லை. கவனிங்க. இப்போ தேர்ட் சம்மு நம்ம போகிறோம். இப்போ தேர்ட் சம்மு கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 1/3ன்னு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த 1/3 உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஒவ்வொன்றுக்கும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2/3, 2/3, 1/3ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் அப்புறம் எப்படி சார் இங்கே 1/9 வந்தது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். எதுக்கு கண்டுபிடிக்கணும்? இப்போ இந்த 2/3க்கு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருவேனா? விட்டுட்டா எனக்கு என்ன இருக்கும்? 1/3 × 2/3 இருக்குமா? அப்புறம் மைனஸ் என்ன இருக்கும்? -2/3 × 2/3ன்னு இருக்குமா? அப்படி தானே இருக்கும். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவோம். இங்கே டினாமினேட்டர், அதாவது தொகுதி ரெண்டும் பகுதி ரெண்டும் சேமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ 2/9 -4/9 அப்படின்னு இருக்கும். அப்போ 2/9 -× +, +4/9. அப்போ மொத்தம் எனக்கு என்ன வருது? 6/9 அப்படின்னு கிடைக்கும். இந்த /9ன்னு இருக்கிறத நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 6 × 1/9ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு எல்லா இதுலேயுமே 1/9 காமனாக இருக்கும். அதனால் நான் இந்த 1/9 வெளியே எடுத்துட்டேன். பாருங்களேன், எடுத்துட்டேன்னா. ஸோ அப்படி 1/9 வெளியே எடுத்துட்டு மற்றதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இணைக்காரணி அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி வரும்.
இப்போ அடுத்தது இந்த 2/3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலம் போயிடும், இந்த ரோ போயிடும். மிச்சம் என்ன இருக்குது? இந்த 2/3யும் 2/3யும் மல்டிப்ளேஷன் ஆகும், இந்த 1/3யும் 2/3யும் மல்டிப்ளேஷன் ஆகும். ஓகே, இதே தான். 2 2s are 4, -4, 2 1s are 2, -2. அப்போ -4 -2 -6ன்னு வரணும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் இருக்கணும், அடுத்து மைனஸு, அடுத்து ப்ளஸ்ஸு, மைனஸு, ப்ளஸ்ஸு, மைனஸ்ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்களேன், 3யோட டேபிளில் வரும். 6 3 3 எல்லாமே 3 டேபிளில் வரதுனால இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1/9 இன்ட்டு இந்த இதெல்லாம் 3யை காமனாக வெளியே எடுத்துடுறோம். 6ல் எத்தனை 3 இருக்கும்? 2 3 இருக்குமா? ஸோ 2. அதே மாதிரி 6ல் 2 3 இருக்குமா? 3ல் ஒரு 3 இருக்கா? இப்படியே எல்லாத்தையும் எடுத்துடணும். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா 3 1 is 3, 3 3s are 9. ஸோ 1/3 இன்ட்டு இந்த அது வேல்யூ. ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய சம் இது. அதே நேரத்தில் டைம் அதிகமாக டேக்கன் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இதில் அதிக டைம் எடுக்காது. ரொம்ப ஈஸியான சம்மு, மார்க் அதிகமாக வாங்கக்கூடிய சம்மு. அதனால் நல்லா கவனிச்சுக்குங்க. கொஸ்டின் நம்பர் 2 அதை பார்க்குறோம். இப்போ இங்கே வந்து நல்லா கவனிச்சுக்குங்க. இது 2x2 மேட்ரிக்ஸு. இங்கே கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். எதுக்கு இன்வெர்ஸ்னால் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்கிற கேள்விக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம என்னவா எழுதிக்கிறோம் அப்படின்னா ஏ அப்படின்னு எழுதிக்கிறோம். இதுதான் அது, ஏவா எழுதிக்கிறோம். இப்போ ஏ இன்வெர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ இன்வெர்ஸினுடைய ஃபார்முலா என்னென்னா 1/mod of A இன்ட்டு adjoint A. சரிங்களா? 1/mod of A இன்ட்டு adjoint A. அப்போ இந்த மாடலஸ் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே 2x2ன்னு இருக்கிறதுனால இப்போ இந்த ரெண்டே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 3 2s are 6, 3 2 6. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் 6. சரிங்களா? இந்த இருக்கா? அடுத்து ஒரு 4 4, 1 4 is 4. இந்த ரெண்டுக்கு நடுவில் மைனஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ 6 -4 வந்து 2. அதோட வேல்யூ நமக்கு 0. அது நமக்கு தெரியும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து நமக்கு 0வா இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஒருவேளை 0வா இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சம்முக்கு வர்றோம். இப்போ 1/mod of A. மாடலஸ் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனுடைய வேல்யூ மாடலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அட்ஜாயிண்ட்னா 2x2 இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், 3x3 இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ 2x2ங்கிறதுனால நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இருக்குது பார்த்தீங்களா டயகோனல்ஸு, இந்த டயகோனலை மாத்திரம் மாற்றி போடுறோம். அதாவது இந்த மூளை விட்டங்களை மாற்றி போடுறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மூளை விட்டங்களை மற்றும் மாற்றி போடுறோம். அப்போ -3 -2 மாற்றியாச்சு. மற்றதெல்லாம் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக எழுதணும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக எழுதணும். சரிங்களா? இதுதான் அட்ஜாயிண்ட். 2x2க்கு அட்ஜாயிண்ட். அப்போ மாடலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ தெரியும், அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ இன்வெர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இன்வெர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் 1/mod of A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ மாடலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ 2. அப்போ 1/2. அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ -3 -4 -1 -2. இதுதான் செகண்ட் சம்மு. இப்போ செகண்ட் சம்மில் செகண்ட் சம் பார்க்குறோம். இது 3x3 மேட்ரிக்ஸ். அதாவது 3 காலம் 3 ரோ இருக்குது. சரிங்களா? அப்போ கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ நமக்கு 0வா ஆகிட்டா நம்ம அடுத்ததை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அடிக்கடி நம்ம இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ 0வா வந்துருச்சுன்னா நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 5 எடுத்துக்கிறோமா? இந்த 5 எடுத்துக்கிட்டால் இந்த காலம் போயிடும், இந்த ரோ போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 5 5s are 25, 25 - 1 24. அப்போ 5 × 24 120 கிடைக்குதா? சரி, அடுத்து பாருங்கள். அதே மாதிரி இந்த 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி
இந்த காலம் போயிடும், இந்த ரோ போயிடும். அப்போ இதுவும் இதுவும் வரும். 1 5 is 5, 1 1 is 1. அப்போ 5 மைனஸ் 1 4. இங்கே ஏன் மைனஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே இப்படி எழுதுவோம், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இப்படிதான் எழுதுவோம். ஸோ அதனுடைய பிரகாரம் இப்போ ப்ளஸ் 1 இங்கே வந்துடும். அப்போ 1 இந்த 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலம் போயிடும், இந்த ரோ போயிடும். 1 1 சார் 1, 1 மைனஸ் 5, அப்போ மைனஸ் 4. இப்போ மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 8, மைனஸ் 8 120 மைனஸ் 8, அப்போ 112. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா 0க்கு ஈக்குவலாக இல்லை. அதனால் அதை நாம் அட்ஜாயிண்ட்டு கண்டுபிடிக்க முடியும். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க பாருங்களேன், கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் உடைய வேல்யூ நமக்கு என்ன? 1/mod ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ மாடலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு 112 112. சரிங்களா? அடுத்து அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயிண்ட் ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கிறோம், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ 5க்கு எப்படி கண்டுபிடிச்சோம்? அதே மாதிரி தான். இதுக்கு பேர் நல்லா கவனிச்சுங்க, இதுக்கு பேர் மைனர் அப்படின்னு பேர். மைனர் கோஃபேக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. மைனர் இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் கோஃபேக்டர்ஸ். சரியா? அப்போ இந்த இதை நம்ம கண்டுபிடிக்கும் போது 5 5 சார் 25, 25 மைனஸ் 1 24 24. இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இதுதான் வேலையே. அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அதே தான் வரும். இப்போ 24 மைனஸ் 4 ப்ளஸ் 4, இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும், மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸுன்னு இருக்கும். அந்த பிரகாரம் இப்போ 24 அப்படியே வந்துடும். இது மைனஸ் 4ன்னு மாறிடும், இது மைனஸ் 4, அடுத்து இது ப்ளஸ் 4ன்னு வந்துடும். சாரி மைனஸ் 4ன்னு வந்துடும். இது 24, அடுத்து மைனஸ் 4 அப்படியே மாறிக்கிட்டே வரும். இதை நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் நமக்கு இதே தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், அதே தான் இருக்கும் பாருங்கள். அப்போ நமக்கு 1/mod ஆஃப் ஏ கிடச்சிருச்சு, அட்ஜாயிண்ட் ஏ கிடச்சிருச்சு. இந்த ரெண்டையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே எந்த டேபிள் வரும்னா 4 டேபிள் வரும். அதனால் 4 டேபிளாக காமனாக எடுத்துடுறோம். இப்போ 1/112 இன்ட்டு 4. இப்போ இதில் 4 காமனாக எடுத்துட்டோம்னா 6 வரும். இதில் 4 காமனாக எடுத்துட்டா மைனஸ் 1, அடுத்து மைனஸ் 1. சரிங்களா? அடுத்து மைனஸ் 1 6 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 6 பாருங்கள். அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 1 is 4. 112 எத்தனை நாள் இருக்குன்னா 28 நாள் இருக்கு. 1/28 இன்ட்டு 6 மைனஸ் 1. இதுதான் நமக்கு நம்ம வெளியெடுத்தது. வெளியெடுக்கிறோம் அப்படின்னா 4ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம மூணாவது சம்மை பார்க்க போகிறோம். மூணாவது சம்மில் எஃப் ஆஃப் ஏ, அதாவது எஃப் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா. இதுதான் நமக்கு கொஸ்டின். இங்கே கேள்வி என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஏ இன்வர்ஸ்னால் நமக்கு தெரியும் 1/mod ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு நம்ம எழுதுவோம். இங்கே எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு இருக்கிறதுனால 1/mod ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா அதை கண்டுபிடிக்கணும். ஆனால் இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இதை ஏன்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? எல்லாம் ஒன்று தான். அப்போ ஏன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ மாடுலஸுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ காஸ் ஆல்ஃபா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலம் போயிடும், இந்த ரோ போயிடும். மிச்சம் என்ன இருக்குது? 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. இங்கே எழுதி பாருங்களேன், காஸ் ஆல்ஃபா அதை எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. அடுத்து மைனஸ் 0. 0வோட எதை மல்டிப்ளேஷன் பண்ணாலும் நமக்கு 0 தான். ஆல்ரெடி இங்கேயே தெரியும் நமக்கு. அடுத்து இங்கே ப்ளஸ்ஸு. ஏன் அப்படின்னா பிகினிங்லேருந்து அதான் சொல்கிறோம், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸு சைன் ஆல்ஃபா இன்ட்டு இந்த காலம் போயிடும், இந்த ரோ போயிடும். மிச்சம் எனக்கு 0 இன்ட்டு 0 0. இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கணும். 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு இங்கே மாறும். பாருங்களேன், இருக்கா? ஸோ சைன் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸு சைன் ஆல்ஃபா.
ஆல்ரெடி இங்கே வர காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. இப்போ காஸ் ஆல்ஃபா வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும். ஏன்னா இதோடைய ரூலே நம்ம 10th படிச்சிருக்கோம். காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு படிச்சிருக்கோம். சரியா? அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இன்வர்ஸனுடைய வேல்யூ நமக்கு எப்படி இருக்குது? 1 மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. சரிங்களா? அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ 1. அப்போ 1/1 1 தான் நமக்கு தெரியும். அடுத்து அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் மாடுலஸ். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது காஸ் ஆல்ஃபா இங்கே 0 வந்துடும். இப்போ 0 இங்கே இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா 0, இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா 0. எப்படி நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா எடுத்துக்கிட்டால் அந்த காலத்தையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த காலம் எங்கே இருக்கோ அந்த காலத்தையும் அந்த ரோவையும் நம்ம விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை எழுதணும். அதே மாதிரி எல்லா எலமெண்ட்டுக்கும் அது எந்த இடத்துல இருக்கோ அந்த ரோவையும் அந்த காலத்தையும் நம்ம விட்டுட்டு மிச்சத்தை எழுதணும். அதுக்கு பேர் தான் டிட்டர்மினன்ட்ஸ், அதாவது மாடுலஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு இங்கே வந்து 0 × 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஆல்ரெடி இது எப்படி மாறும் அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படியே மாறிக்கிட்டே வரும். இப்போ நமக்கு வேல்யூ வந்து என்ன கிடச்சிருச்சு? காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா, இதுதான் நமக்கு வேல்யூ. சரிங்களா? அப்போ ஏ இன்வர்ஸினுடைய வேல்யூ இதுதான். அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் நமக்கு அதையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ இன்வர்ஸினுடைய வேல்யூ கிடச்சிருச்சு அப்படித்தானே? ஏ இன்வர்ஸோட வேல்யூ இதுதான், இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான். அதுக்கப்புறம் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு கொடுக்குறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே டோட்டலாக மைனஸ் எஃப் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு அவங்க கொடுக்கல, எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்ஃபா இருக்கிற எல்லா இடத்துலையும் மைனஸ் போடணும். எங்கெங்கெல்லாம் ஆல்ஃபா இருக்கும் அங்கெங்கெல்லாம் மைனஸ் போடணும். அப்போ காசு மைனஸ் ஆல்ஃபா, சைனு மைனஸ் ஆல்ஃபா. இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அதாவது காசு மைனஸ் ஆல்ஃபாவினுடைய வேல்யூ வந்து நமக்கு என்னன்னா காஸ் ஆல்ஃபா, சைனு மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ மைனஸ் சைன் ஆல்ஃபா. இது நம்ம சின்ன கிளாஸில் படித்தது தான். அந்த பிரகாரம் நம்ம பார்க்கும்போது காஸ் மைனஸ் சைன் ஆல்ஃபாவினுடைய வேல்யூ காஸ் ஆல்ஃபா கொடுத்துட்டோம். சைனு மைனஸ் சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ மைனஸ் சைன் ஆல்ஃபா. இப்போ இது எது பிரகாரம் இருக்குது அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் மைனஸ் சைன் ஆல்ஃபாவும் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், இது வேணால் நீங்கள் 1 எடுத்துக்கங்க, இதை வேணால் 2 எடுத்துங்க. ரெண்டையும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்கும். காஸ் ஆல்ஃபா 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, அது மற்றபடி பூரா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபான்னு இருக்கும். அப்போ 1 = 2 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணதுனால ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு, இது ஃபுல்லாகவே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த சம்மு ரொம்ப ஈஸியான சம்மு, குழப்பிக்கிறாதீங்க. ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் போட்டு விடுங்க. நமக்கு இங்கே கொஸ்டின் நம்பர் 4 அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதில் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஏ அதோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a² - 3a - 7i2. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் வேறு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த வேலை a² எடுத்துக்கிறோம். அப்போ a²னா நமக்கு தெரியும், a × aங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு இந்த ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 5 5s are 25 -3. அதே மாதிரி இதே ரோவை வச்சுக்கிட்டு அடுத்த காலத்துக்கு வந்துடணும். 5 3s are 15, 2 3s are 6 -6. அதே மாதிரி இந்த ரோ இந்த காலம், அதே ரோ இந்த லாஸ்ட் காலம், இந்த இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு வேல்யூ இப்படி கிடைக்கும்.
அப்போ இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 25 மைனஸ் 3யோட வேல்யூ 22, 15 மைனஸ் 6ஓட வேல்யூ 9. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு -3 அப்படிங்கிறது கிடைக்கும். இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ டைரெக்டாக நமக்கு கொஸ்டினுக்கு போயாச்சு. எப்படி போயிட்டோம் அப்படின்னா a² கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3a 7i2ன்னு கண்டுபிடிக்கணும். 3a அப்படின்னா ஏவை 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 3 5 சார் 15, 3 3 சார் 9 வருதுங்களா? இங்கே 3 1 is 3 -3, 3ஆல் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், -3ஆல் பண்ணலை. இந்த மைனஸ் அப்படியே தான் இங்கே தான் இருக்குது. சரிங்களா? 3 2 சார் 6. இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த 22 மைனஸ் 15 இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். 22 மைனஸ் 15 அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? கரெக்ட். 22 மைனஸ் 15 7, 7ல் 7 போச்சுன்னா நமக்கு 0. அதே மாதிரி இங்கே 9 அடுத்து இங்கே 0. அப்போ 9ல் 9 போச்சுன்னா 0, 0 + 0 0 தான். அதே மாதிரி தான் இங்கே எல்லாருமே -3 + 3 அதோட வேல்யூ 0. 1 + 6, 1 + 6 நமக்கு என்ன வரும்? 7, 7 - 7 0 அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். சரிங்களா? ரைட். இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு 0 வந்துட்டதுனால இதோட வேல்யூ 0 மேட்ரிக்ஸ்ன்னு பேர், இதுக்கு பேர். சரியா? அப்போ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. a² - 3a + 7i இதோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. சரிங்களா? அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த a இன்வர்ஸை நம்ம 2 வகையாக கண்டுபிடிக்கலாம். இவங்க இங்கே இருக்கிற ஏவால் இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா a இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/mod(a) இன்ட்டு அட்ஜாயிண்ட் a அதை போட்டும் கண்டுபிடிக்கலாம். 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். சரியா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? இந்த டோட்டல் டேர்ம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா மேலே? இந்த டோட்டல் டேர்மோட a இன்வர்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணால் நமக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஏன்னு கிடைக்கும். a இன்ட்டு a இன்வர்ஸ் அதோட வேல்யூ வந்து நமக்கு i அப்படின்னு கிடைக்கும். அப்போ a இன்வர்ஸோட i2 மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா நமக்கு a இன்வர்ஸ் தான் கிடைக்கும் ஈக்குவல் டு 0. அதை கொடுத்துருக்குறாங்க. சரியா? 2 விதமாக பண்ணலாம். உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி பண்ணுங்கள். ஒருவேளை (a) போட்டு கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஏவுக்கு வந்து இப்போ ஏவோட வேல்யூ 5, 3, -1, -2 இதுக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். பாருங்களேன். மாடுலஸ் ஆஃப் ஏ அதோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா இதுதான் ஏ. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணிட்டோம்னா -10. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா -3 வரும். ஆல்ரெடி நடுவில் ஒரு மைனஸ் இருக்கணும். அப்போ -10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3. சரிங்களா? இப்போ -10 + 3 அதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? -7. ஓகேவா? அப்போ இதுதான் வேல்யூ. அப்போ -7 மாடுலஸ் ஆஃப் -7. அடுத்து அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். 1/-7 அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ரெண்டையும் நம்ம மாற்றி போடணும். போட்டோம்னா இங்கே என்ன கிடைக்கும்? -2 இங்கே என்ன வந்துடும்? 5 வந்துடும். இங்கே -1 இங்கே சரி இங்கே +1 வந்துடும். ஏன்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் என்னவா மாறிடும்? மைனஸாக மாறிடும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸை கொண்டு வந்து உள்ளே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 1/7 மைனஸை உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 2ஆக மாறிடும், இங்கே 3ஆக மாறிடும், இங்கே -1ஆக மாறிடும், இங்கே -5ஆக மாறிடும். அவ்வளோதான். இதுதான் வேலை. ரொம்ப ஈஸியான சம்மு தான். இப்போ கொஸ்டின் நம்பர் 5 அதை பார்க்குறோம். இதுதான் கேள்வி.
இப்போ கே இன்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார்மேட் அப்படி இருக்குது, நமக்கு கே இன்ட்டு ஏ அப்படிங்கிற ஃபார்மேட் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன ப்ரூவ் பண்ணணும், ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1/mod ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ, இதுதான் ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கே இன்ட்டு ஏ இந்த கான்ஸ்டன்ட் இருந்தாலே மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது எப்படி போயிடும்னா கே பவர் 3 அப்படின்னு போயிடும். இங்கே 3 × 3 இருக்கனால இது 3ன்னு போட்டுரும். அப்போ கேவோட வேல்யூ 1/9, 9 பவர் 3, புரியுதா? அப்போ 9 பவர் 3னா 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9, இந்த மூணுத்தையும் மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா 729 வரும். சரிங்களா? அப்போ மாடுலஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு இந்த 8 எடுத்துக்கிட்டால் இந்த ரோவையும் விட்டுறணும், இந்த காலத்தையும் விட்டுறணும். மிச்சம் என்ன இருக்குது? 4 4s are 16, 7 8s are 56, -56 வரணும். ஆனால் ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ அடுத்து -1 இருக்கும். இந்த -1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த காலத்தை விட்டுறணும், இந்த ரோவையும் விட்டுறணும். இப்போ பேலன்ஸ் எழுதணும். 4 4s are 16, 1 7 is 7. அதுக்கப்புறம் அதே மாதிரி போட்டுரும். இப்போ போடும்போது 1/729 அப்படியே இருக்கும். இப்போ -8 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா 72ன்னு வரும். அப்புறம் -1 இன்ட்டு 9 வரும், ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு -36. நல்லா கவனிச்சுங்க. ஏன் -36னா இதுவும் மைனஸில் இருக்குது, இதுவும் மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம ஆட் தான் பண்ணணும், சேம் சிம்பிளை போட்டு ஆட் பண்ணணும். அப்போ -36. இங்கே 72, 9 and 36 இந்த மூணும் எந்த டேபிளில் வரும் அப்படின்னா 9 டேபிளில் வரும். ஸோ இதில் 9 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 72ல் எத்தனை 9 இருக்குன்னா 8 9 இருக்கும். 9ல் எத்தனை 9 இருக்குது? 1. அதனால் அவங்க போடலை. ஏன்னா 1ஆல் எதை மல்டிப்ளேஷன் பண்ணாலும் நமக்கு அதே தான் கிடைக்கும். ஸோ -1 அதை போட்டிருக்காங்க. -36ல் எத்தனை 9 இருக்குது அப்படின்னா 4 9s are 36ன்னு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வேல்யூ எப்படி கிடைக்குதுன்னா 129 இன்ட்டு இந்த 9 இருக்கிறதுனால இந்த 9ஐயும் இந்த 729ஐயும் கேன்சல் பண்ணுறோம். அப்போ நமக்கு 81 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ 8 8s are 64, -64, -1, -16 இது மூணுமே சேம் சிம்பிளில் இருக்கனால இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நமக்கு -81 வரும். ஸோ -81ஐயும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு -1 வரும். அப்போ -1ங்கிறது 0க்கு ஈக்குவல் கிடையாது. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கோம், மாடுலஸ் ஆஃப் ஏ அதோட வேல்யூ 0வா வந்துட்டா நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ 0வா இல்லை, அதனால் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1/mod ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ, அதுதான் ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா. நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ ஒரு நம்பர், அதாவது மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை, ஏதாவது ஒரு எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தையும் விட்டுறணும், இந்த ரோவையும் விட்டுறணும், மிச்சத்தை நம்ம எழுதணும். அப்படி எழுதுறதுல தான் இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ நமக்கு எப்படி வருது? 4 4s are 16 ப்ளஸ்ஸு 56. அப்போ எழுதும்போது அட்ஜாயிண்ட் எழுதும்போது ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸுன்னு எழுதணும், மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டே வரணும். அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 72 கிடைக்கும். நல்லா கவனிச்சுங்க. மாடுலஸ் ஆஃப்னு கண்டுபிடிக்கும் போது கேவோட வேல்யூ அந்த ரோ காலம் எவ்வளோ இருக்கோ அதுதான் அதோட வேல்யூ 3. சரிங்களா? அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது அதிலிருந்து 1 குறையும், கே -1. அப்போ கே பவர் n -1, n இங்கே 3 × 3ங்கிறனால அது 3 -1. அப்போ 1/9 பவர் 2. அப்போ 1/9 ஸ்கொயர் பண்ணோம்னா 1/81 வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதுக்கு பூராத்துக்கு கண்டுபிடிச்சி வச்சிடணும். இது எல்லாமே 9 டேபிளில் வரும். ஸோ இதில் நாம் 9 காமனாக வெளியே எடுத்துடுறோம்.
எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ 9 டேபிளில் 81 கேன்சல் ஆயிரும். இதில் ஃபுல்லாக 9 வெளியே வந்துருமா? 9 வெளியே வந்துட்டா இங்கே 8 9 சார் 72, அப்போ 8, அப்போ -1 -4ன்னு வரும். அப்போ இந்த 9க்கும் 81க்கும் கேன்சல் ஆயிரும். 8 8 சார் சாரி 9 9 சார் 81, சரிப்பா 9 9 சார் 81, அப்போ 1/9 வருது ஆன்சர். இது அட்ஜாயிண்ட் ஏ. இந்த அட்ஜாயிண்ட் ஏ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து வேல்யூ என்னது? -1. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது? -1. பாருங்கள், நல்லா பாருங்கள், கண்டுபிடிச்சிருப்போம். இந்த கண்டுபிடிச்சிருக்கோமா? மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ -1ன்னு, அதுதான். அப்போ 1/மாடுலஸ் ஆஃப் ஏ, மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ -1. ஆல்ரெடி அட்ஜாயிண்ட்டோட வேல்யூ 1/9 இன்ட்டு அந்த மேட்ரிக்ஸு. அப்போ இதை உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறிடும். நல்லா பாருங்கள், இதுதான் ஏவோட வேல்யூ, இது ஏ இன்வர்ஸோட வேல்யூ. அப்போ நம்ம ஏ பவர் டி கண்டுபிடிக்கணும். ஏ பவர் டினா இதை ரோவா காலமாக எழுதணும், காலவை ரோவா எழுதுகிறோம். அப்படி எழுதும்போது ஏ பவர் டியும் ஏ இன்வர்ஸும் ரெண்டும் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஹென்ஸு இட் இஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான், இதுதான் சம்மு. ஆனால் கொஞ்சம் டைம் இழுக்கும், அவ்வளோதான். இப்போ கொஸ்டின் நம்பர் 6 அதை நம்ம பார்க்கணும், நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஏ கொடுத்துருக்குறாங்க, ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இது 2x2 மேட்ரிக்ஸு, அதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூவை ஃபஸ்ட்டு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஏன் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, மாடுலஸோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்து கண்டுபிடிக்க முடியாது, அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு பயன் பண்ணிட்டா அடுத்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ கண்டிப்பாக 0 இல்லை, அதனால் இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை கொண்டு வர்றோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, அப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 8 3 சார் 24 -20 நமக்கு 4 வரும், சரிங்களா? அடுத்து அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயிண்ட் ஏங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஏல இந்த டயகோனல்ஸ் ரெண்டையும் மாற்றி போடணும். அப்போ 3 8, மற்றதை பூரா மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு அப்படின்னு எழுதணும். ஏன்னா இது மைனஸாக இருக்குது, அதனால் நம்ம ப்ளஸ்ஸாக எழுதிட்டோம், சரிங்களா? இங்கேயும் மைனஸாக இருக்குது, அதனால் அதை நம்ம என்ன எழுதணும்? ப்ளஸ்ஸாக எழுதணும். இப்போ வேல்யூ 3 4 5 8. அப்போ அட்ஜாயிண்ட் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, ஏ இருக்குது, இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ரோ ஒரு காலம், 8 3 சார் 24, 4 5 சார் 20 -20. அப்போ இதோட வேல்யூ எப்போவுமே நமக்கு எப்படி கிடைக்குது? 24 - 20 4. அப்போ இதவே வச்சுக்கிட்டு இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அப்போ நமக்கு 0ன்னு கிடைக்குது. அப்போ 4 டேபிளில் இந்த இது வர்றதுனால இங்கே கொஸ்டினில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏவை மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், அட்ஜாயிண்ட் ஏவை ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இங்கே நல்லா பாருங்களேன், இந்த இது ரொம்ப முக்கியம். I2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2x2ல் அலகு அணி அப்படின்னு பேர், அதுக்கு பேர், அதாவது யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 1 அப்படின்னு எழுதுறது, சரிங்களா? அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து 4 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 4ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அது வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது 4ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தான் அது வருது. ஓகே, அப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு, மாடுலஸ் ஆஃப் ஏ I2 தான் இருக்குது. அடுத்து அட்ஜாயிண்ட் ஏவையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி தான், ஒரு ரோ ஒரு காலம் ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு வேல்யூ இப்படி கிடைக்குது. அப்போ அதுலேயுமே நமக்கு என்ன வருது அப்படின்னா 4004ன்னு வருது. அப்போ இதுவும் மாடுலஸ் ஆஃப் ஏ, மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 4 அப்படிங்கிறது தெரியும், 4 × I2. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, ஹென்ஸு இட் இஸ் ப்ரூவ். அவ்வளோதான் இதோட வேல்யூ, ஓகேவா?